ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்கியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்களிலே 80வது திவ்ய தேசம் என்பது ஸ்ரீ வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய கள்ளப்பிரான் சேவை சாதிக்கக்கூடிய திவ்யதேசம். இந்த திவ்யதேசம் எப்படி இது வந்தது? நம்மாழ்வார் 2 பாசுரங்களால் இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு உட்பட்டதாக இந்த திவ்யதேசம் பேசப்படுகிறது. ஒரு முறை சத்தியலோகத்திலே பிரம்மா அமர்ந்து சத்தியலோகம் முழுவதும் நீர் சூழ்ந்து ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருந்த பொழுது இதை பயன்படுத்தி கொண்டு சோமுகாசுரன் என்ற அசுரன் படைப்பின் ரகசியத்தை பிரம்மாவிடமிருந்து பறித்து சென்றான். இப்படி ஒரு சூழல் நிகழ்ந்ததை எண்ணி வருந்திய பிரம்மதேவர் உடனடியாக சர்வலோகாதிபதியான பகவானிடத்திலே நாம் தவம் செய்து அவன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக பூவுலகத்திலே தவம் செய்வதற்கு எந்த இடம் சிறந்த இடம் என்று பார்ப்பதற்காக தன் கையில் இருந்த பிறந்தை ஒரு வாலிபனாக உருமாற்றம் செய்து அனுப்பினார். அவரும் பூவுலகம் வந்தார். ஜெயந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்த பொழுது அழகான நங்கை ஒருத்தியை கண்ட பிறகு காதலிலே மயங்கி சென்று விட்டதான் வருத்தம் கொண்ட பிரம்மா ஒரு தந்தத்தை அனுப்புகிறான். அந்த தந்தம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த ஸ்ரீவைகுண்டம் திருத்தலத்தை அடைந்தவுடன் இதுதான் நாம் தவம் செய்வதற்கான தலம் என்பதை உணர்ந்து கொண்டு தவத்திலே செய்து கொண்டு ஞான நிலை பெறுகிறார். படைப்பின் ரகசியத்தை மீண்டும் பெருமாளிடமிருந்து பெற்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஸ்ரீ வைகுண்டம் என்றாலே நவ திருப்பதியின் துவக்கமான அற்புதமான தேற்றம். ஆதித்யாய சோமாய மங்களாய யுகாயச்ச குரு சுக்ல சனிப்பேஸ்ட ராகவே கேதவே நமகா என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் சூரியனுக்குரிய தலமாக இந்த திருத்தலம் பேசப்படுகிறது. சூரிய பகவானுடைய கதிர்கள் இந்த எம்பெருமானின் மீது வருடத்தில் 2 முறை படர்வதாக அற்புதமான செய்தி நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே இந்த சிறப்பு மிகுந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் கள்ளப்பிரான் என்ற பெயரிலே எழுந்தருளியிருக்கிறான். ஆதிசேஷன் அவன் தலைக்கு மேலாக நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். பால்பாண்டி என்று இந்த பெருமாளுக்கு நித்தியமும் பெருமாள் அலங்கார பிரியர். ஆனால் இந்த திருத்தலத்திலே தினமும் பாலாபிஷேகம் செய்து கொள்கிறார். அதனால்தான் பால்பாண்டி என்று இந்த பெருமாளை அழைப்பார்கள். சரி, இந்த தலத்திலே வெகு விசேஷமாக மற்றொரு அற்புதமான செய்தி வெளிப்படுகிறது. என்னவென்றால், பாலதேசன் என்று சொல்லக்கூடிய கல்வன் ஒருவன் தான் கொள்ளையடிக்கக்கூடிய பொருட்களிலே பாதி பொருட்களை இந்த பெருமாளுக்கே சமர்ப்பித்து விடுவாங்க. 4-5 பேர் கூட்டாக இணைந்து அந்த களவு தொழிலை புரிந்த பொழுது இந்த ஒரே ஒரு திருடன் மட்டும் தான் கொள்ளையடித்த பொருளிலே பாதிக்கு பாதி பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு தர்மத்தை கடைபிடித்தார். அந்த தேசத்து அரசன் திருடர்களை பிடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அதில் மற்ற 3 பிடித்த பொழுது இவன் மட்டும் தப்பித்து வந்து பெருமாளிடத்திலே நாளைக்கு நான் பிடிபட்டால் என்ன செய்வேன் என்று வருந்திய பொழுது அஞ்சற்க என்று சொல்லி பெருமாளே அந்த திருடன் குருவிலே கல்வனாக சென்று மகனிடத்திலே சென்று நின்ற பொழுது திருடர் குருவிலே, அதாவது கல்வர் குருவிலே வந்து நிற்கக்கூடிய அந்த நபரை பார்த்ததும் அந்த அரசனுக்கு தெய்வீக எண்ணங்கள் எழ ஆரம்பித்தது. தன்னையும் மறந்து அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். உடனடியாக பகவான், ஹே ராஜனே, கேட்பாயாக, தர்மம், ராஜா, அக்னி இவையெல்லாம் முக்கியமான விஷயங்கள். நீ தர்மம் தவறியதால் நான் கல்வனாக வந்து உனக்கு ஞானம் புகட்டினேன் என்று சொல்லி மாயமான் நிறைந்து போக கள்ளர் பிரானாக வந்தது ஸ்ரீமன் நாராயணனே என்பதை உணர்ந்து கொண்டு தினம் அந்த எம்பெருமானை சேவித்து மகிழ்ந்தானா அந்த அரசன். எனவே கள்ளர் பிரான் என்று இந்த எம்பெருமான் அழைக்கப்படுகிறான். அந்த அரசன் தான் இந்த கோவில் மதுசுவரை அமைத்து கோவிலை அற்புதமாக வடிவெடுத்தான், சிறப்பாக வடிவமைத்தான் என்று சொல்லப்படுகிறது. மிக ஆச்சரியமான ஒரு திருத்தலம். சூரிய பகவானுடைய தோஷம் உள்ளவர்கள், சூரிய புத்தி சூரிய திசை நடப்பவர்கள் நிச்சயமாக இந்த தலத்தில் வந்து பெருமாளை சேவிக்க வேண்டும். அதே போல கண்ணோய் பாதிக்கப்பட்டவர்கள், கண் மருத்துவர்கள் நிச்சயமாக இந்த தலத்தில் வந்து பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சூரிய பகவான் என்றாலே அரசியல், வலது கண், வலது திருமேனியில் இருக்கக்கூடிய அங்கங்கள்
ஹிருதயம் இவற்றுக்கெல்லாம் காரகத்துவ கிரகம். சூரிய நாராயணனை பித்ருக்காரகன், ஆத்மகாரகன், உத்தியோகக்காரகன் என்று அழைப்பார்கள். சூரிய பகவான் அமது வைத்தார். ஞாயிற்றுக்கிழமையிலே ஆதித்ய ஹிருதயம் சொல்லி அழைத்தார். சூரிய நாராயணன் அற்புதமான ஆரோக்கியத்தையும் வாழ்வதற்கு தேவையான உயர்ந்த உத்தியோகத்தையும் நிறைந்த செல்வத்தையும் தருவார். 9 கிரகங்களிலே நாயகன் சூரிய நாராயணன். மற்ற 8 கிரகங்களும் சூரியனிடமிருந்துதான் முடிக்கற்றையை பெற்று பிரகாசிக்கின்றன. எனவே அந்த சூரிய தோஷத்தை எல்லாம் நீக்கக்கூடிய தலமாக இந்த ஸ்ரீவைகுண்டம் திருத்தலம் திகழ்வதால் தான் இந்த எம்பெருமான் அற்புதமாக சூரியனுடைய தோஷத்தை நீக்குபவர் என்று சொல்லப்படுகிறார். அந்த எம்பெருமானை பார்க்கும் பொழுதே காண கண்கோடி வேண்டும். ஆதிசேஷன் குறைபிடித்து நின்றிருக்க பெருமான் அந்த திருக்கோலத்திலே சேவை சாதிப்பார். ஆலயத்தை பிரதட்சணமாக நாம் வலம் வரும் பொழுது கோசாலைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த கோ மகாலட்சுமி எல்லாம் நாம் பிரார்த்தனை செய்து அகத்திக்கீரை உள்ளிட்ட கீரைகளை எல்லாம் பெறலாம். பொதுவாக பித்ருக்காரகனாகவும் சூரிய பகவான் கருதப்படுவதால் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த திருத்தலத்திற்கு வந்து சூரிய கோரையிலே யாரெல்லாம் இந்த எம்பெருமானை கை குவித்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு வசந்தமாகும். அரசு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த திருத்தலத்திற்கு வந்து 7 தீபங்களை ஏற்றி சூரிய காயத்ரியை சொல்லி ஸ்ரீமன் நாராயணனை வணங்கினால் அவர்களுக்கு அரசு உத்தியோகம் UPSC என்றெல்லாம் அரசாங்க தேர்வுகளை எழுதுகிறார்களே அவர்களுக்கு அந்த சிறப்பான தேர்விலே வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே நவக்கிரக திருத்தலங்களிலே நவ திருப்பதியிலே முதல் திருப்பதியான ஸ்ரீ வைகுண்டம் கள்ளப்பிரானை சேவிக்க திருப்தியோடு அடுத்த தலம் நோக்கி நாம் நடைபயிர்வோம். அதுவரை எம்பெருமானுடைய ஸ்மரணையிலே மனம் நிறைந்து ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய மகா என்று சொல்லி அவர் திருத்தாள் பண்ணி ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.